ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃபி ஸ்டிக். இன்றைக்கி வந்து டே 9. நான் இன்றைக்கி வந்து ஒரு வின்டர் டைமில் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்கும். நம்ம மேக்கப்பே பண்ண முடியாது. பண்ணாலுமே அங்கங்கே ஒயிட்டாக ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிற மாதிரி இருக்கும். வின்டர் டைம்லையும் எப்படி ஒரு க்ளோயி மேக்கப் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சீரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் சீரம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம போடுற ஸ்கின் பேர் ஸ்கின்னாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் போடுற ப்ராடக்ட் வந்து ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஆக்வாலாஜிக்காவோட க்ளோ சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண எல்லாமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சீரம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து கேப் கொடுங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வின்டர் டைமு டக்குன்னு ட்ரை ஆக மாட்டுதுன்றனால அப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கின்னை நம்ம எவ்வளோ ஹைட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக லிப்ஸையும் ஹைட்ரேட் பண்ணணும். நான் வந்து மெப்ளினோட பேபி லிப்ஸ் எடுத்து லிப் வந்து ஜஸ்ட்டு லிப் பாம் போட்டு ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். அண்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து சேம் ஆக்வாலாஜிக்காவோட க்ளோ மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரீசெண்ட் டேஸாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அந்த பாக்ஸே முடிய போகுது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி ஃபார் வின்டர் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கு. இதையுமே வந்து ஃபேஸ்க்கு நீங்கள் என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை வந்து நெக்குக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே ஃபேஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், பட் நெக்குக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ வந்து நெக் ஒரு கலராக ஃபேஸ் ஒரு கலராக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ் அண்ட் நெக் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து பிரேக் விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற ப்ராடக்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். அண்டு வந்து என்ன தான் வின்டராக இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக மறக்கவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஆஸ் யூஷுவல் எவ்வளோ உங்களோட ஸ்கின் அண்ட் நெக்குக்கு எடுப்பீங்களோ, ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அதை எடுத்து சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண உடனே ஆக்சுவலி நான் ரீசெண்டாக வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. SPF 30 இருக்குது இதில். ஸோ நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க, பட் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே ஸ்கின் பாருங்கள் அவ்வளோ ஹைட்ரேட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கின்னும் இப்போ வந்து அவ்வளோ ஹைட்ரேட்டாக இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்காக எனக்கு ஆல்ரெடி வெளியில் மழை பெய்யுது, டக்குன்னு ட்ரை ஆகலை. அதனால நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். அண்டு வந்து ப்ரைமர், நான் இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் வந்து 3 in 1. இதில் வந்து ப்ரொடெக்டர், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் 3மே இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள். இவ்வளோ தான், கொஞ்சம் தான் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ரைமர் வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ப்ரைமர் வந்து T zone, நான் காட்டுற பாருங்கள், இதுதான் T zone. அந்த T zoneல மட்டும்தான் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஆயிலினஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஓப்பன் போர்ஸ், சின்ஸு அங்கெல்லாம் கூட சீக்ஸ்லலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஜென்ரலாக நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணும் போது கார்னர் ஆஃப் த நோஸ் அண்டு வந்து ஃபோர்ஹெட் அண்டு லிப்ஸ் அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நான் பேலன்ஸ் என் கையில் இருக்கிறத வந்து லைட்டாக வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அங்கே தான். அது முடித்தோன்னே லாக்மியோட மாய்ஸ்சரைசர் வித் ஹைலைட்டர். எதுக்கு இவ்வளோ மாய்ஸ்சரைசர் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் போட போகிறது வந்து நோ பிபி க்ரீம், நோ ஃபவுண்டேஷன், நோ டே க்ரீம், எதுவுமே இல்லாமல் வின்டருக்கு வந்து ஒரு 2-3 மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஹைலைட்டர் கம் வந்து மாய்ஸ்சரைசர். இதோட ப்ரைஸ், ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டுட்டோன்னா அவ்வளோ க்ளோவாக இருக்கும். ஃபேஸே வந்து ஒரு ரேடியன்ட் லுக் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண எல்லாமே வந்து ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்டு சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டே க்ரீம், பிபி க்ரீம் அண்டு ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து 100% சேஃப். நீங்கள் வந்து டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு நான் வந்து காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் லாக்மியில் எடுத்திருக்கேன். ஸோ லாக்மியோட உங்கள் ஷேடில் என்ன, நான் வந்து ப்ரஷில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அப்படியே அப்ளை பண்ணிங்க.
நிறைய பவுடர்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரீமே போடலை, எல்லாமே வந்து ஒரு மாய்ஸ்சரைசரே போட்டிருக்கோன்றனால அதை செட் பண்ணுறதுக்காக மட்டும் நான் வந்து உங்ககிட்ட காம்பேக்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் என்ன பவுடர் போடுவீங்களோ ஜஸ்ட்டு செட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செட் பண்ணிவிட்டு ஸ்கின் காட்டுறேன். அவ்வளோ பார்க்க வந்து சுத்தமாக மேக்கப்பே போடாத மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே போட்டுட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணோம். ஆக்சுவலி ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஃபில்லிங் ஐப்ரோஸ். எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து இந்த பென்சில் அப்படியே ஃபுல்லாக போடுறது, அந்த ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. வீடியோக்காக நான் எப்படி போடணும் அப்படின்றத காட்டுறேன். எப்பயுமே நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களோட ப்ராடக்ட் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஷேப்பில் வந்து ஏர் க்ரோத் இருக்கோ அந்த ஷேப்லேயே நீங்கள் போடணும். போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபில் மட்டும் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் ஐப்ரோஸ் இந்த ஐப்ரோஸ்க்கும் அந்த ஐப்ரோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஸோ ஜஸ்ட் நான் ஃபில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களோட ஐப்ரோ என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப் மட்டும் நீங்கள் கொடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு மாதிரி ஐப்ரோ ரொம்ப இது பண்ணால் ட்ரமேட்டிக்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஐப்ரோ ஸ்க்வீசர் இருக்குது, அந்த ஸ்க்வீசர் வச்சு ஜஸ்ட்டு வந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணால் இன்னுமே வந்து பர்ஃபெக்ட் லுக் இருக்கும். இது வந்து நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து அங்கே ஷேப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஐப்ரோ டன். அண்டு வந்து நான் வந்து ஐ ஷேடோ பேலட்டில் வந்து இது வந்து எனி லேடி அப்படின்னு வந்து ஆக்சுவலி இது நான் பர்ச்சேஸ் பண்ணல, ஃபினிஷ் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அபுதாபிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இது என்னோட லிங்க் கிடச்சிச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஐ ஷேடோ. ஐ ஷேடோவில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ ஷேடோ போடும்போது பேஸ் கலர் வந்து போடுங்க. பேஸ் கலர் வந்து உங்களோட ஸ்கின் கலர், அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஐஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து பேஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும். நான் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். ஆக்சுவலி போட்ட மாதிரியே இருக்காது, ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும். இந்த சைடில் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும் போது சென்டர் ஆஃப் த ஹை பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் வந்து கொண்டு வாங்க. சேம் இந்த சைடு வந்து நான் ப்ரஷ்லையும் போட்டு காட்டுறேன். ஸோ கையில் போடுறதுக்கோ ப்ரஷ்ஷில் போடுறதுக்கோ எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, சேம் தான். எது போட்டாலும் நீங்கள் நல்லா ஸ்மஜ் பண்ணணும். ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அது திட்டு திட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு நல்லா ஸ்மஜ் மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு காஜல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ காஜல் அண்ட் மஸ்காரா அப்ளை பண்ணுறதெல்லாம் நான் காட்டலை, அதெல்லாம் வந்து நார்மலாக அப்ளை பண்ணுறது தான், நான் காட்டலை. நான் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஐ வந்து மேக்கப் பண்ணும் போது நான் காட்டுறேன். அண்டு வந்து லிப்ஸ்க்கு வந்து நான் வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு லிப் லைனரை வச்சு நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். அண்டு வந்து அவ்வளோதான், மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு பிந்தி வச்சுட்டு ரெடி ஆகிடலாம். அண்டு வந்து இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைலும் நான் காட்டுறேன். ஹேர் ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏர் கோம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஏர் வந்து கோம் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து உட்டன் கோம் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நான் வந்து ஒரு உட்டன் கோம் வச்சு ஜஸ்ட் வந்து டேங்கிள் ஃப்ரீ ஆக்கிக்கிறேன், எந்த சிக்கும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு நான் வந்து சென்டரில் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப சிம்பிள் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் காட்டுறேன். எப்படி இந்த ஃப்ரண்ட்டில் பார்ட்டிஷன் எடுக்கணும்னா உங்களோட ஐப்ரோ ஷேப், அந்த மவுண்டைன் ஷேப் இருக்கும், இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த மவுண்டைன் ஷேப்பில் இருந்து தான் நீங்கள் வந்து அந்த இது எடுக்கணும். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் ஹேர் கட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ஈஸியாக வந்துடுது. ஸோ எவ்வளோ ஹேர் வேணுமோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப தின் லேயராகவே எடுங்க. ஜஸ்ட்டு வந்து பேக் கோம் பண்ணிக்கோங்க. பேக் கோம் பண்ணிவிட்டு டேங்கிள் ஃப்ரீ மட்டும் நீங்கள் அந்த உட்டன் கோம்பில் பண்ணிவிட்டு ஒரு டெய்ல் கோம்பில் பண்ணுங்கள். ஏன்னா உட்டன் கோம்ப்லேயே நீங்கள் இதையும் பண்ணிங்கன்னா ஹேர் ஸ்டைல் வராது. ஸோ வந்து பேக் கோம் ஏன் பேக் கோம் பண்ணணும் அப்படின்னா, பேக் கோம் பண்ணலன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பேக் கோம் பண்ணால் கொஞ்சம் பஃபியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு எனி கிளிப்ஸ் போட்டு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதோடையும் விட்டுறலாம். பட் இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இவ்வளோ ஃப்ரீயாக வேண்டாம் அப்படின்னா நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், கையை வச்சு நீங்கள் கோம்பில் எடுக்க வேண்டாம், நிறைய வந்துடும். கையை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு தின் லேயர் ஆஃப் ஏர்ஸ் வரும். அதை எடுத்து சேம் இந்த சைடும் அதே மாதிரியே வந்து எடுத்துட்டு, இது வந்து டெய்லி சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுற ஹேர் ஸ்டைல். நான் டீட்டெயில்டாக வேறு ஹேர் ஸ்டைல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிள் அப்படின்றனால நான் இதே வீடியோவிலே காட்டிட்டேன். ஸோ வந்து இதை ஜஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து ஒரு ஸ்க்ளட்ச் வந்து போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. நான் பேக்கில் காட்டுற அதோட லுக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பேக்லையுமே வந்து ரொம்ப டீசெண்டாக ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி டு டூ. நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஆல்ரெடி நம்ம அரிப்பரியாக இருப்போம், அந்த டைமில் வந்து நமக்கு நிறைய பண்ணுறதுக்கு அப்படிலாம் டைமே இருக்காது. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள்
சிம்பிள் ஹேர் ஸ்டைல். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கனால எனக்கு இப்போ அந்த ஹேர் ஸ்டைல் வேண்டான்றனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு மேட்சிங்காக பேக்ஸு எல்லாமே போட்டுட்டு ரெடி ஆகிடலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபைனல் லுக்கு. ஸோ இந்த லுக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.